பாஜக வந்து பணம் தரல, மத்திய அரசு பணம் தரல, சரி எவ்வளவு தரணும்? யாராவது கேட்குறாங்களா அந்த கேள்வியை? நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் பேசும்போது இதை பற்றி சொன்னேன். 3 கேள்விகள். மத்திய அரசு பணம் தரணுமா? சரி, ஓகே, உன்னுடைய குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, சரி. ஆனால் நான் கேட்குற 3 கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். முதல்ல, தமிழகம் வரியாக செலுத்திய தொகை எவ்வளவு? ஒரு நிதியாண்டை எடுத்துக்கோ, 2024-25. இந்த நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷனாக, இன்கம் டாக்ஸாக, நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாயாக எல்லாம் மொத்தமா வந்து மத்திய அரசுக்கு நம்ம எவ்வளவு வரியாக செலுத்தினோம், அந்த தொகை எவ்வளவு? இரண்டாவது, நமக்கு வரவேண்டிய தொகை எவ்வளவு? நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டியில் எவ்வளவு பங்குன்னு இருக்கு, அதே மாதிரி இன்கம் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், வேற மற்ற டாக்ஸ்களை எல்லாம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அப்படி அந்த ஃபார்முலா படி தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதி எவ்வளவு? மூன்றாவதாக, நம்மளுக்கு வந்த நிதி எவ்வளவு? மத்திய அரசு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அதை சொல்லு. ஒரு தொகை, ஒரு நிதியாண்டில் நம்ம எவ்வளவு வரியா கட்டியிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளவு வரணும், நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இந்த கணக்கை நீங்க சொல்லுங்க. சொன்னதுக்கு அதுக்கப்புறமா மத்திய அரசு மேல நீங்க பழிய போடுங்க, நானும் கூட சேர்ந்து நான் பேசுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இதை வந்து பெருசா யாரும் பேசுறதே இல்லை, நான் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கேன். மத்திய அரசு பணம் கொடுக்கறாங்க, அது பத்தல அப்படிங்கிறது வேணா திமுகவுடைய குற்றச்சாட்டா சொல்லலாம். ஆனா அதற்கும் வந்து அவங்க விளக்கம் கொடுக்கணும். எங்களுடைய வரி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறீங்க, எங்களுடைய வரி பணத்தை வாங்கி வட இந்தியாவில் வளர்ச்சி பணிகள் செய்யறீங்க, என் வரி பணம் தானே, உங்க அப்பா வீட்டு பணமா, இப்படி எல்லாம் கேட்கிற திமுக முதல்ல இதற்கு கரெக்டான விளக்கம் கொடுக்கணும், கரெக்டான நம்பரை சொல்லணும், டேட்டா கொடுக்கணும். ஆனா இவங்க எந்த டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க, எந்த கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்க. சோ அதனால வந்து இந்த நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றதும் பொய்யான குற்றச்சாட்டு தான். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை.